ஆமா இது பச்சை அழகாவே மகிழபாக அம்மா தங்கையே உங்களை எல்லாரும் அழைச்சிட்டு வரோம் தெரிவிக்கிறேன் அம்மா கேட்கணும் அம்மா தங்கையே அம்மா தங்கையே ஆனால் முன்காலத்தில் நம் தாங்க பெருநாட்டியம் தகப்பால் சூழல் பிள்ளையும் காலமாக பிள்ளை இல்லாமல் பெரும் கஷ்டப்பட்டார்களா குழந்தை இல்லாமல் கூடி கஷ்டப்பட்டார்களா திருவியில் போனால் பிள்ளை இல்லா பெரும் மகடி வராள் குழந்தை இல்லா குழந்தை வருகிறாள் பேசுவார்களா அதனால் நம் தாயார் அந்த அணியா போர் ஆசிரியர் படத்தை விட்டு பெண்மொழி தீர்த்தமாடி அவன் செய்தார்களாம். அவன் செய்யும் போது பரமனும் பார்வதியும் அம்மா நீங்க யார் எந்த ஊர் இதற்காக வந்தீர்கள் என்று கேட்டாராம். சுவாமி எங்க ஊர் அணியாப்பூர் ஆசிரியப்பாளையம் எங்களுக்கு அனுமதிக்கிறது ஆகிவிட்டது எங்கள் புத்திரமாக்க வேண்டும் என்று கேட்டாராம். நம் தாயார் கேட்டாராம். அப்படி இருக்கும் தருணத்தில் அப்படி என்றால் 100 வயதுடைய மதுரப்புத்தன் வேண்டுமா இல்ல கொஞ்சம் வயதுடைய சகல வித்தையும் சாமர்த்தியம் கற்ற பிள்ளை வேண்டுமா என்று கேட்டாராம். கேட்டாராம். அப்படி கேட்கும் போது சாமி எங்கள் கொஞ்சம் வயதுடைய சகல வித்தையும் சாமர்த்தியம் கற்ற பிள்ளைதான் வேண்டும் என்றும் தாயார் கேட்டாராம். கேட்கும் போது அப்படி என்றால் தருகிறேன் அருகில் உள்ள தடாகத்தில் மூழ்கி கையில் கிடைப்பதை எடுத்து வந்து சொன்னாராம். யார் சொன்னாரா? சொன்னாராம். அப்படி சொல்லும் போது நம் தாயார் பேரனாச்சியம் பிள்ளையும் அந்த குளத்தில் மூழ்கி ஒரு கையில் தங்கம் ஒரு கையில் பொண்ணும் கிடைத்தாராம். அதை கொண்டு வந்து ஈஸ்வரனுக்கு கொடுத்தார்களாம். அதை பார்த்து ஈஸ்வரன் சாமி அம்மா உங்களுக்கு தங்கம் பொண்ணு கிடைத்தபடியால் சொந்தி செட்டியம் அவருக்கு மூத்தவர் 7ஆம் பழமுடையவர் அவர் சொன்னர் என்றும் இளவன் 8ஆம் பழமுடையவர் அவர் சங்கர் என்றும் பேர் சொன்னாராம். ஈஸ்வரன் சொன்னாராம். மறுபடியும் தாயார் சாமியே எங்கள் ஆணுக்கு ஆனந்த புத்திரிகள் பெண்ணுக்கு ஒரு பிடித்துணை வேண்டும் என்று கேட்டாராம். அப்படி என்றால் மறுபடியும் தாமரை தடாகத்தை முழுகி உங்க கையில் கிடைப்பதை எடுத்து வந்து சொன்னாராம். மறுபடியும் முழுகி வரும் போது ஒரு கை கூப் வந்தால் ஒரு கை தண்ணி கொடுக்கலாம். அதை பார்த்த பரமன் பார்வதியும் அம்மா கிடைத்தபடியால் பாண்டவர் தேவியாக குலப்பெயர் பிறக்கும் அது பசுங்களா என்று சொன்னாராம். மறுபடியும் சாமி மாயனில் எங்க அண்ணி மலைக்கு விழுந்தி மாதா இருக்கிறாள் அவளுக்கு வர வேண்டும் என்று கேட்டாராம். யார் கேட்டாராம். கேட்கும்போது உங்க அண்ணி வயிற்றில் பிறப்பார் அவள் அத்தனை என்றும் அவள் இணையதாக 2 பெண் குழந்தைகள் பிறக்கும் திருமலை குழந்தை பெருமலை குழந்தை என்று பெயர் சொன்னாராம். சொன்னாராம். அந்த 2 பெண்களையும் மகன்களுக்கும் திருமணம் செய்து கொள் சொன்னாராம். சாமி எங்க வாசல் கூட்டம் காரான் பறிச்சி ஆளாயிருக்கிறாள் அவளுக்கு ஒரு வரணும் என்று கேட்டாராம். கேட்டாராம். பறிச்சி வைத்து கார்வோட சமூகம் சிறப்பாள் அவனுக்கு 16ஆம் பழமுடையவன் என்று பேர் சொன்னாராம். சொன்னாராம். மறுபடியும் எங்க வாசல் நிற்கும் நாய் 3 நாய் குட்டி ஆளாயிருக்கிறது அதற்கு ஒரு வரணும் என்று கேட்டாராம். கேட்டாராம். 3 நாய் குட்டி வைத்து வாசலுக்கு 10 நாய் குட்டி பிறக்கும் அதுக்கு 16ஆம் பழமுடையதா இருக்கும் என்று சொன்னாராம். வரத்தை பெற்றுக் கொண்டு நம் நாட்டுக்கு சென்றார்கள். சில நாள் கழித்து நாம் எல்லோரும் பிறந்தோம். நேற்று தினம் அப்படி கோணத்தினுக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்தபடினால் இன்றைய தினம் எல்லை மதுக்கரை எல்லை குறிமட்ட சென்று வேட்டையாளர்கள் தங்கையே நீ அரண்மனையில் ஆதி மாவட்டம் பரமாத்மா தங்கையே அம்மா தங்கையே சொல்லியாங்க கேள்வி தங்கையே சொத்தை கோட்டையில் அனகத்தி துமிலே அனகத்தி துமிலே அனகத்தி துமிலே அண்ணா
இவ்வளவு திரையில் இருக்கும் போது என்ன பண்ண தகையே சொல்லுங்க தகையே அண்ணா பட்டு கோட்டையில பெரியனாவே அண்ணா அண்ணா பட்டு கோட்டையில பெரியனாவே அண்ணா இருக்கும் போது என்ன பண்ண மாட்டாங்க அப்படி சொல்லிடணும் தங்கையே Hey!
என்ன பயமா மாட்டாங்க